இதுதான் வால்பாறைக்கு முன்னாடியே ரொட்டி கடை அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு. அது ஒரு சின்ன ஒரு டவுனு. அந்த கிராமத்துக்குள்ளே வந்தோம்னா மவுண்டெயின் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட், அது உள்ள தான் தங்கியிருக்கோம். ஒரு 2 பேர் தங்குற மாதிரி இருந்தால் 1500 ரூபா ரூமு. சூப்பராக இருக்குது இந்த இடம். அது பின்னாடியே ஒரு நேச்சராக இருக்குது. மலை பயங்கர ஃபாகாக இருக்குது. வால்பாறை மெயினில் நம்ம போயிட்டோம்னா அந்த வியூ பாயிண்டெல்லாம் நல்லா தெரியணும். அப்படின்னா கொஞ்சம் தள்ளி எடுத்தால் மட்டும்தான் தெரியும். மெயினில் போனோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நேச்சராக இருக்காது. இது ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த ரெசார்ட்டு. இதுதான் அந்த ஸ்ட்ரீட். இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே வந்து அவங்களது தான். இந்த மவுண்டெயின் பார்க்கோட நம்பர் தரேன். நீங்கள் கொஞ்சம் வில்லேஜாக வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடம். இதுதான் இங்கே ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கடை. டீ சாப்பிட்ணும், எதனா வாங்கணுன்னா இந்த மாதிரி கடையில் வந்து வாங்கிக்கலாம். எதிர்க்கே அப்படியே ஃபுல்லாக டீ எஸ்டேட். ஒரு வில்லேஜ் ஹோம் ஸ்டே மாதிரியே இருக்குது. தண்ணிங்க அது மாதிரி நடுவில் ஓடுது வாட்டர் ஃபால்லேருந்து. சூப்பராக இருக்குங்க இந்த டீ, இந்த எஸ்டேட்டு, வால்பாறையோட கிளைமேட்டு. ஃபுல்லாக மிஸ்ட் இருக்காங்க பாருங்கள் இந்த லாஸ்ட்டில். இந்த மாதிரி இடத்துல வந்து ரூம் எடுத்துகிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு அது அப்புறமா நம்ம இங்கே என்ன ஸ்பாட் இருக்கோ அதை போய் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வால்பாறையில் நிரார் டேம், நிரார் அணைக்கு நம்ம வந்தோம். பருவமழை காலத்தில் வந்து மழை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை அலோவ் பண்ணல. சோலையார் அணை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வரும்போது நிரார் டேம் வந்து மழை இல்லைன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. மலைக்கு மேலேயே மலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து ஒரு அணையில் தேக்கி இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துக்கும் தேயிலைக்கும் பயன்படுத்துகிறாங்க. வெளியே கீழே சமவெளிகளுக்கும் அந்த தண்ணீர் வந்து பயன்படுத்துகிறாங்க. நிரார் அணை ஒரு முக்கியமான டேம் தான். கீழே ஆழியார் பார்த்தோம் அந்த மாதிரி. இப்போ இதை பார்க்க முடியல. சோலையார் டேம் நம்ம போகலாம். இந்த டேம் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான். கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்குது மான்சூனில். நீங்கள் வரும்போது நிரார் டேமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் கூழாங்கல் ரிவர். இப்போ பார்க்குற இந்த கூழாங்கல் ரிவரில் தான் வந்து ஒரு 5 டாக்டருங்க வந்திருக்காங்க. இந்த சுழல் தெரியுது பாருங்கள் தொலைவா, அந்த சுழல். அங்கே குளிக்கும்போது விபத்து நடந்து இறந்து போயிட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். தண்ணீர் அதிகமாக இருக்கும்போது பருவமழை காலத்திலலாம் இங்கே குளிக்கிறது வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது. காவல்துறையை வச்சு பாதுகாக்கிறாங்க, பொதுமக்கள் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு. நிரார் அணை நம்ம பார்க்க முடியல. இதுதான் அந்த கூழாங்கல் ரிவரில் இருக்கிற வெளியே இருக்க கடைங்க. பார்க்குற இந்த இடம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அது தெரியுது பாருங்கள் அந்த கூழாங்கல் மாதிரி. இந்த இடம் அலோவ் பண்ணாங்க. பட் இப்போ நம்ம மேலேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கரெக்டாக வால்பாறை வரும்போது கூழாங்கல் ரிவர் பிளான் பண்ணிங்க. இது மான்சூன் கிளைமேட்னால அலோவ் பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்டு தான். இதை குளிப்பாங்க, இப்போ தான் அலோவ் பண்ணல. பட் இதை வந்து மார்க் பண்ணிங்க. கூழாங்கல் ரிவர் வால்பாறையில் நிரார் அணை போகிறதுக்கு முன்னாடியே இதை பார்த்துட்டு அங்கே நம்ம போகலாம். இந்த கூழாங்கல் ரிவரில் இருந்து இந்த தண்ணி வந்து சோலையார் அணை, சோலையார் அணைக்கு போயிட்டு அங்கே இந்த நீர் பாதுகாக்கப்பட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் வந்து கீழே இருக்கிற பகுதிகளும் விவசாயம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது. இந்த இதில் போர்டே வச்சிட்டாங்க கூழாங்கல் ரிவரில். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது அந்த சுழற்சி. இங்கே ஊர் மக்களே வந்து துணி தேய்ச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு 2-3 பேர் இறந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம பார்க்குறதோட சரி, எல்லா டைமுமே அலோவ் பண்ணலையா இந்த ரொம்ப விபத்து நடக்கிறதுனால. இந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் அழகாக ஒரு ரிவர், இந்த கூழாங்கல் ரிவர் வழியாக அப்படியே அணைக்கு போய் சேருது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வால்பாறையில் கிபி 1897 லோம் என்பரை பாதைகள் அமைக்கும் பணிக்கு பிரிட்டிஷ் அரசு நியமனம் செய்தது. ஆழியாரிலிருந்து
பாரலை வழியாக சிறுகுன்றாவிற்கு சாலை அமைக்கிறதுக்கான பணிகளை வந்து மேற்கோள் பண்ணுறதுக்காக இருந்திருக்காங்க. அப்புறமா 1993 சென்னை மாகாண கவர்னர் மேதகு திரு லார்ட் ஆம்பிள் அவர்கள் வந்து இந்த சாலையை திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 120 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த சாலையை வந்து திறந்து. வால்பாறை போட்டிங் கிளப் இதுதான், படகு இல்லம். ஆனால் மெயின்டெனன்ஸில் இல்லை. இந்த என்ட்ரன்ஸ்லேயே திருவள்ளூர் சிலை சூப்பராக இருக்குது. சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம், அதனால் உழுந்தும் உழவே தலை. விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அது உள்ளே போனால் ஒரு புத்தர் சிலை இருக்குது. இப்போ அலோவ் பண்ணல, சுற்றி டீ எஸ்டேட்டு. போட்டிங் இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா போட்டிங் போகலாம். வால்பாறைக்குள்ளவே இருக்குது, மெயின் டவுன்லேயே. கூழாங்கல் ரிவர் வந்து வால்பாறையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம். இது வந்து மெயின்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இருக்குது இந்த இடம். நீங்கள் வரும்போது வால்பாறையில் பெருசாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி போட்டிங் எனி டைம் மெயின்டெனன்ஸ்லேயே இல்லை. ஃபுல்லாக நேச்சராக இருக்குது. வால்பாறை பொறுத்தவரையும் அந்த எஸ்டேட்டு, கிளைமேட்டு, இந்த ஃபால்ஸ் அங்கங்கே ஓடுது. போட்டிங் இருக்குது, பட் வந்து யூஸ் பண்ணல அவங்க. நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி அந்த டைமில் போட்டிங் மெயின்டைன் பண்ணியிருந்தால் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்பாட். இதுதான் அந்த புத்தர் சிலை, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஆரஞ்சு கலரில் ஒரு பூ இருக்குங்க. அப்படியே எஸ்டேட்டு, போட்டிங்கு, நடுவில் நம்ம புத்தர் சிலை இருக்குது. இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குங்க. இதுவாக இருக்கு. புத்தர் வந்து ஒரு முத்ரா போட்டிருக்காரு, போட்டுட்டு ஜம்முன்னு மரத்துக்கீழே இருக்கார். இங்கேருந்து செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த பக்கம் பார்க்குறதெல்லாம் டீ எஸ்டேட்டு. இது வந்து காஃபி. இது இருக்குது பாருங்கள். டீ எல்லாருக்குமே தெரியும். இந்த இலையை வந்து பறித்து இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் பண்ணி அது அப்புறமா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பண்ணி டீ தூள் வரும். இது வந்து காஃபி. காஃபி வந்து கொட்டை இதாக இருக்குது பாருங்கள். வேலி அமைச்சிருக்காங்க. இதுதான் காஃபி கொட்டை. ஒன்று எடுத்து பார்ப்போம். இதுதான் இந்த காஃபி கொட்டை. இதுதான் கொஞ்சம் நல்லா முத்தின பிறகு காஃபி கொட்டையை காய வச்சு அப்புறமா அரைக்கிறது தான் காஃபி. ஃபுல்லாக இந்த மின் வேலி போட்டிருக்காங்க. இது வந்து யானைகள் வந்து நடமாடுற பகுதி, அது இதுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக வேலி போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதாங்க வால்பாறையிலேருந்து ஒரு 23 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி வந்தோன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு, கேரளா போகிற வழி. இந்த அணை வந்து சோலையார் அணை, அப்பர் ஜோனு சொல்லுவாங்க. இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா அது கேரளா. அப்பர் சோலையார் டேம் வந்து தமிழ்நாடோட கண்ட்ரோலில் இருக்குது. லோயர் சோலையார் டேம் வந்து கேரளாவோட கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அணையில் இதுவும் ஒன்று. மழையால் எங்கேயும் அலோவ் பண்ணல. நம்ம ஆல்ரெடி கூழாங்கல் ரிவர் பார்த்தோம், அங்கேயும் நம்மளை குளிக்க விடல. பட் கிளைமேட் நல்லா இருக்குது, இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. சும்மா அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட்டு கடை மாதிரி இருக்குது. இந்த கடைகளில் லெமன் ஜூஸு, சும்மா இந்த சேட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் சோலையார் அணையோட என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்குங்க, நல்ல பெரிய அணையாக இருக்குது. அது உள்ளெல்லாம் பார்த்தா நல்ல ஃபாரஸ்ட்டு. நம்ம பார்க்குற இடம்லாம் யானைகள் உள்ள இயல்பாக நடமாடிட்டு அது இருக்கிற இடமா இருக்குது. இதுக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணல. இந்த மழை காலத்தில் நம்ம கிளைமேட் வால்பாறையில் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் கொஞ்சம் மழை அதிகமானால் கூட நம்ம கீழே இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆழியார்லேருந்து டேமுக்கு இந்த சைடு அப்படியே தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அது போது பாருங்கள் கீழே. இதான் இப்போ நான் காட்டுறேன். அதன் வழியாக தான் தண்ணி வந்து கேரளாவை நோக்கி போகும்.
இந்த டேமோட ஃபீட் பார்த்திங்கன்னா 345 அடி ஆழம். அந்த அளவுக்கு பயங்கர டெப்த்தான ஒரு அணை வந்து இது சோலையார் டேமு. கீழே வந்து லோயர் கேம்ப்னு சொல்லுவாங்க, அதான் லோயர் சோலையார் டேம். அது வந்து கேரளாவோட கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து திருச்சூர் வரையுமே போகுது இந்த சோலையாரோட கன்ஸ்ட்ரக்ஷன். இது எதில் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக காங்கிரீட் தான். பயங்கரமாக இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட், இந்த டீ எஸ்டேட்டு எல்லாமே நல்லா தெரியுது. இந்த பெல்லு வந்து எச்சரிக்கை ஒலி. இந்த பெல் அடிச்சாங்கன்னா கரையோரமாக இருக்கிற இந்த மக்களுக்கு வந்து தண்ணி திறந்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை ஒலி வரா மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. உள்ளே அலோவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்மளால் பார்க்க முடியல. சூப்பராக இருக்குது இந்த டேமு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பாட்லேருந்து கேரளா போனோன்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் போனால் பார்டர் போயிடுவோம். சாலக்குடி போகிற ரூட்டு இது, அதிரப்பள்ளி போகிற ரூட்டு. நம்ம திரும்பி பேக் வந்துட்டோம். நிரார் அணை பார்க்க முடியல, பட் சோலையார் அணையை நம்ம பார்த்துட்டோம். வால்பாறை வந்து பயங்கர கமர்ஷியலான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நேச்சுரல் லவர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு. ஒரு 2 நாள் தங்கினாங்கன்னா கண்டிப்பாக வால்பாறை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். யானைகள்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம இந்த வாட்டி பார்க்க முடியல. லக்கு இருந்தால் யானைகள் பார்க்கலாம். சிறுத்தைகள், புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஆனமலை ஃபாரஸ்ட்டு தான். பட் நம்ம எங்கேயும் பார்க்க முடியல. இங்கே ஒரு 2-3 டேஸ் மேலே இருந்தோன்னா மேபி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோன்னா எங்கேயாவது பார்க்கலாம். நைட் டைமில் தான் மேக்ஸிமம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸு. நீங்கள் வரும்போது நிரார் அணையும் பார்த்துட்டு சோலையார் அணையும் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குது. வால்பாறை இருக்கிற சுற்றி இருக்க அது எல்லாமே நேச்சுராக இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் வரும்போது இதெல்லாமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. லீவ் எவ்ரி பிளேஸ் பெட்டர். இந்த சோலையார் டேமில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக கடை இருக்குது. அப்படியே இங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எங்கேருந்து நம்ம பெட்டராக லீவ் பண்ணுறது இந்த பிளேஸை. ஃபுல்லாக குப்பை. இந்த மாதிரி வச்சுருந்தா எப்படி நம்ம இயற்கையை பாதுகாக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் வச்சுட்டு ப்ராப்பராக அதை வந்து அப்புறப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நமக்கு. இதுதான் ஆழியார் டேமோட வால்பாறை ஏறும்போது மேலேருந்து பார்க்குற வியூ. இந்த ஏர்பின் பெண்டெல்லாம் தெரியுது பாருங்கள் கீழே. இதுதான் அந்த ஆழியார், கீழே பார்த்த அந்த ஆழியார் அணையோட ஃபுல் வியூ. சின்ன சின்னதாக ஃபால்ஸ்லாம் இருக்குது, தெரியுது பாருங்கள் அந்த லாஸ்ட்டில். அவ்வளோதாங்க, வால்பாறை பார்த்துட்டோம். வால்பாறையில் வந்து நிரார் டேம் பார்க்க முடியல. சோலையார் டேம் மேலே இருந்தே அப்படியே பார்த்தோம். கூழாங்கல் ரிவரும் பார்த்துருப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் வால்பாறையில் மான்சூனில் அலோவ் பண்ணது வரையும் பார்த்துருக்கோம். ஒரு 2 நாள் ஃபேமிலியோடு பிளான் பண்ணி வால்பாறையில் ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்கு இடம் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம நிறைய வாட்டி போயிருப்போம், பார்த்துருப்போம். வால்பாறையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட் நம்ம தமிழ்நாட்டில். கேரளா பிளான் பண்ணுறவங்க வால்பாறையை பண்ணிவிட்டும் கேரளாவுக்கும் இங்கேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு, திருச்சூர் வரையும் நம்ம ட்ராவல் பண்ணி அங்கேயும் நம்ம பிளேசஸை பிளான் பண்ணிக்கலாம். பருவமழை காலத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போனோம். மழை காலத்தை தவிர்க்கிறது நல்லது நமக்கு. நம்ம 2 நாளில் இப்போ பார்த்துட்டு அவ்வளோதான். இப்போ திரும்பி நம்ம கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.